Hi friends, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா YouTube ஷார்ட் வீடியோவை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அப்புறம் YouTube ஷார்ட் வீடியோக்கு லேட்டஸ்டா வந்துட்டு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் மூலமா YouTubeல நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. ஆனா என்னோட YouTube சேனல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல bro. ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க. பிகினர் யூடியூபர் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படினு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகினர் யூடியூபர் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளி ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நார்மலாக அப்லோட் பண்ணுற அந்த வீடியோ விட யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த யூடியூப் சேனலில் இந்த ஷார்ட் வீடியோ ஆப்ஷன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த யூடியூப்ல ஷார்ட் வீடியோவே அப்லோட் பண்ணி அவங்க சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேற லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஷார்ட் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் முகத்தை காட்டி யூடியூப்ல ஷார்ட் வீடியோ வந்து மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலில் கேமரா வந்துட்டு இந்த மாதிரி வந்து எடுக்கணும். அதே வந்துட்டு நீங்கள் இப்படி உள்ள வீடியோவை யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைன் மாஸ்டர் அப்புறம் பவர் டேரக்டர் இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். உங்களோட யூடியூப் அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிரேட்டஸ்ட் ஷார்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 செகண்டுக்கு ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்டுக்கு மட்டும் தான் யூடியூப் ஷார்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்டுக்கு யூடியூப்ல ஷார்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டாக வந்துட்டு ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேறு லெவல் அப்டேட் தான். ஸோ எந்த வீடியோவோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோக்கு டைட்டில் வந்துட்டு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் வீடியோ சம்மந்தமாக டைட்டில் வந்து கொடுங்க. நான் இப்போ நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுக்குறேன். நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு நான் டைட்டில் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஹேஷ்டாக் பயன்படுத்தி ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் வந்து பயன்படுத்துங்க. ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்து பயன்படுத்துங்க. அடுத்த கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து விட்டுறாங்க. ஸோ எம்டியாக வந்து விடக்கூடாது. உங்கள் வீடியோ சம்மந்தமாக ஹேஷ்டாக் வந்து பயன்படுத்துங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிவாஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹேஷ்டாக் வந்து பயன்படுத்துங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 ஹேஷ்டாக் வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த ஹேஷ்டாக் மூலமாகவும் நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையாக தான் இருக்குது. நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேறு சேனல் லிங்க் அப்புறம் அவங்களோட வேறு வீடியோ எல்லா அந்த மாதிரியான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த வீடியோக்கான வாட்சிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகாது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சேனலில் ஒரு வீடியோ வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் வியூஸ் இல்லாட்டி ஒரு 3 லட்சம் வியூஸ் போயிருக்குன்னா ஸோ அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் வேறு வீடியோட லிங்க் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வாட்சிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு யூடியூப் ஷார்ட் வீடியோவில் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு கொடுத்துருக்க ஒரு அப்டேட்டு. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டுருங்க. ஸோ அடுத்த லொக்கேஷன் இருக்கும். லொக்கேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருங்க. லொக்கேஷன் தமிழ்நாடு கொடுத்ததுக்கப்புறம் பிளேலிஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் பிளேலிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பிளேலிஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ அடுத்த இந்த வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து நாட் மேட் ஃபார் கிட்ஸை கொடுத்து யூடியூப்பில் வீடியோ வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஸோ யூடியூப்பில் வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் எந்த ஷார்ட் வீடியோவை யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிங்களோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்துட்டு பென்சில் ஐக்கான் இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோக்கு தமிழில் வந்து செட் பண்ணுங்கள். ஒரு தமிழில் வந்துட்டு ஒரு சூப்பரான வேறு லெவலில் வந்துட்டு தமிழில் நீங்கள் எந்த அளவுக்கு செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில சேனல் வந்து சொல்லுவாங்க ஷார்ட் வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து செட் பண்ணால் ஷோ ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிடையாது. ஷார்ட் வீடியோக்கு தமிழில் வந்து கண்டிப்பாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் ஷார்ட் வீடியோக்கு தமிழில் வந்து மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழில் மேக் பண்ண தெரியலனா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேறு லெவலில் தமிழில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது அந்த வீடியோக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆட் டு டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் வீடியோ சம்மந்தமாக டேக் வந்து பயன்படுத்துங்க. ஸோ இப்போ உங்கள் சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் டுட்டோரியல் சேனல்லாம். ஸோ யூடியூப் டுட்டோரியல் சம்மந்தமான ஒரு 500 வார்த்தைக்கு டேக் வந்து பயன்படுத்துங்க. இந்த டேக் மூலமாக இப்போ யூடியூப்பில் யாரோ வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறாங்க. ஹவு டு
கிரேட்டியா யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சர்ச் பண்ணுறாங்கன்னா உங்கள் அந்த ஷார்ட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சஜஷனில் போகும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு டேக் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ டேக் தம்ப்நெயில் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நான் சொன்ன இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.